எண்ணும் எழுத்தும். செய்து மகிழ்வேன் 2. அரும்புநிலை மாணவர்கள் 20க்குள் எண்களை கழிப்பதை நினைவு கூர்ந்து பயிற்சி நூல் செயல்பாடுகளை மேற்கொள்வாங்க. எடை ஒப்பிடுதல் திட்டமற்றது. மொட்டுநிலை மாணவர்களை 2 குழுக்களாக பிரித்து அழிப்பான், கூர்சீவி, சுண்ணக்கட்டி போன்ற பொருள்களையும் எளிய தராசினையும் கொடுக்கணும். முதல் குழு ஏதேனும் ஒரு பெரிய பொருள் மற்றும் சிறிய பொருளை தராசின் இருபுறமும் வைத்திட எந்த தட்டு கீழே செல்கிறது, எந்த தட்டு மேலே செல்கிறது என்பதை 2ஆம் குழு உற்று நோக்கணும். 2 தட்டுகளும் சமமாக இருக்க வேண்டுமானால் குறிப்பிட்ட பெரிய பொருளுக்கு ஈடாக எத்தனை சிறிய பொருள்களை வைக்க வேண்டும் என்பதை 2 குழுக்களும் தோராயமாக கூறணும். 2ஆம் குழுவினர் பெரிய பொருளுக்கு ஈடாக வைக்கக்கூடிய சிறிய பொருள்களின் எண்ணிக்கையை கண்டறியணும். எந்த குழுவின் தோராய விடையானது உண்மையான எண்ணிக்கைக்கு சமமாகவோ அல்லது சற்று அருகில் உள்ளதோ அக்குழுவே வெற்றி பெற்ற குழுவாகும். முகத்தல் அளவைகள் திட்ட அளவைகள். கருத்துருவாக்க தருணம். மலர்நிலை மாணவர்கள் பெற்றோரின் உதவியுடன் முன் தயாரிப்பில் சேகரித்து வந்த தகவல்களை, அதாவது பொருளின் பெயரையும் அதன் அளவையும் அட்டவணைப்படுத்தணும். முகத்தல் அளவை குவளைகளை காட்டியும் உண்மை பொருள்களையும் காட்டி கொள்ளளவு தொடர்பான கருத்துக்களை அறிமுகம் செய்யணும். கற்றலின் தருணம். நீர் நிரப்பப்பட்ட பெரிய பாத்திரத்தையும் முகத்தல் அளவை குவளைகளையும் வைத்து 1 லிட்டர் குவளையை நிரப்ப 1/2 லிட்டர் குவளையால் எத்தனை முறை அளந்து ஊற்ற வேண்டும் போன்ற பல்வேறு வினாக்களை எழுப்பி அதற்குரிய விடையை செய்து பார்த்து கண்டறிய செய்யணும்.